ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அந்த சார் யார் என்பதுதான் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த 4 வருஷத்தில் பல்வேறு பாலியல் வழக்கு 2024 உரத்த நாட்டில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் பட்டாங்க. துணை முதலமைச்சருடைய மன்றத்திலே இருந்து அந்த பையனுடைய பெயர் கவிதாஸ். அந்த வழக்கு என்னாச்சு? அது ஏன் 157 நாளில் விசாரிக்கப்படலை? சரி, ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க சென்னையில், அது ஏன் 154 இவ்வளோ விசாரிக்கப்படலை 4 வருடத்தில்? சென்னையில் ஒரு மனநலம் குன்றியவர்களில் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அது ஏன் முதலமைச்சர் விசாரித்து இவ்வளோ குயிக்காக அதுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியல? இது மாதிரி பல்வேறு வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்கும் இது மாதிரி வாங்கி கொடுத்தா முதலமைச்சர் செய்கிறது நியாயம்னு சொல்லுவாங்க. வேகமாக வழக்கில் விசாரிக்கிறதுல வேற உள்நோக்கம் எது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த சார் யாருங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை விசாரிக்க அதாவது காவல்துறை தன்னுடைய பணியை செய்வதே இல்லை. காவல்துறையெல்லாம் தமிழக அரசுடைய ஏவல் துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. காவல்துறையுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றி சொன்னாங்க, காவல்துறையுடைய ஈரல் முறையோடி விட்டது. அதே வார்த்தையை நான் இப்பொழுது பயன்படுத்துகிறேன். காவல்துறையுடைய ஈரல் முறையோடி விட்டது. சரியான நீதி எங்கும் கிடைக்கிறது. தேமுதிகவை சார் காங்கிரஸ் கட்சியோட வெள்ளத்திலே இருக்காங்கல்ல, கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. தேமுதிக ஆல்ரெடி அதிமுக கூட்டணி இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு வாங்கணும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்க? யார் கொடுத்துருக்காங்க? இந்தியாங்கிற கூட்டணி கிடையாது, இந்திய கூட்டணி தான் கூட்டணி. அவங்க கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு காசு சேர்றதுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு கட்சியில் அவங்க கூட்டணிக்கு அழைப்புறதுல ஒன்றும் தவறு இல்லை. அவங்க எங்கே போகிறாங்கிறது தான் முக்கியம். பேசும்போது இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்கும்போது வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவோட தேசிய மொழின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாஜக எப்படி பார்க்குது? இந்தியை பற்றி அவங்க எதுவும் குறிப்பிடலைங்கிறத பார்த்தா உங்களோட பார்வை? இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது. அது அந்த மொழி இந்த மொழி நம்ம என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஆக வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதை தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. பேருந்து கட்டணம் குறைக்கிறது, பேருந்து கட்டணம் உயர்த்தலை அப்படின்னு போது அமைச்சர் பழனிசாமி நீங்கள் ஏற்கனவே ட்விட்டர் போட்டிருந்தீங்க, பேருந்து கட்டணம் உயர்த்துறது ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு. அதாவது மக்களுக்கு ஏற்கனவே சொத்து வரி சுமை, மின்சார கட்டண சுமை, பல்வேறு சுமைகளை தாங்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் வெளியூருக்கு போக முடியாமல் ஆயிடக்கூடாது. அதனால தான் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டாம், பேருந்து கட்டணம் பதிலாக அரசாங்கம் மானியத்தை கொடுத்து பேருந்து கட்டணங்களை உயர்த்தாமல் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் இப்போ மாற்றம் இல்லை என்று சொன்னால் அது வரவேற்கப்படக்கூடிய விஷயம். ஆனால் மக்கள்கிட்ட கேட்காங்களே, மக்கள்கிட்ட கருத்து கேட்காங்க, எவ்வளவு கூட்டலாம் அப்படின்னு கருத்து கேட்காங்க. கருத்து கேட்கறது அப்படிங்கிறதே கூட்டுறதுக்கான ஒரு ஆயத்த முயற்சி தானே இல்லையா? இதே சொத்து வரி கூட்டும்போது ஒரு கருத்து கேட்டிருக்கலாம், மின்சார கட்டணத்தை கூட்டும்போது ஒரு கருத்து கேட்டிருக்கலாம், வருஷத்துக்கு 6% கூடும்போது ஏன் கருத்து கேட்கல? அரசாங்கம் எதுக்கு கருத்து கேட்குங்கிற விதி இல்லாமல் அவங்க இன்னைக்கு இதுக்கு மட்டும் கேட்டுருக்காங்கும் போது அது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக ஆனதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் எத்தனை முறை நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, அதனுடைய நிகழ்வுகள், அதுக்கப்புறம் தாமிரபரணி பற்றி நேரு உங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. உங்கள் போராட்டம் எந்த அளவுக்கு? அதாவது இப்போ பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்று இப்போ 45 நாள் ஆச்சு. இப்பொழுது 2 முறை ஏற்கனவே நான் எல்லா மாவட்டங்களும் போய் வந்திருக்கிறேன். 3வது முறை முருகப்பத்தர் மாநாடுங்கிற முறையிலும் நிர்வாகிகளை சந்திக்கின்ற முறையிலும் அண்ணாச்சி முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணாச்சி பொன்னார் அவருடைய தலைமையில் 3வது முறையாக நாங்கள் சுற்றுப்பயணம் செய்கிறோம். நேற்றைக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி முடிச்சு இன்றைக்கி திருநெல்வேலி, இன்றைக்கி மதியம் மதுரையை முடிச்சுட்டு மதுரை, திண்டுக்கல், வேலூர் ஆகிய இடங்களுக்கு போகிறோம். நாளைக்கு திருச்சியில் உள்ள நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறோம். தொடர்ந்து கட்சியை பலப்படுத்துவதிலும் மாநில நிர்வாகிகளை சந்திப்பதிலும் நானும் அண்ணாச்சி பொன்னார் அவர்களும் பொன் பாலகணதி அவர்களும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டோம். தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லியிருந்தீங்க. அதிமுக தேமுதிக ராஜ்யசபா சீட்டு மீட்டர் ஒரு இழுபறி இருக்கு. நீங்க எதுவும் தேமுதிக மாநில தலைவராக பேச வாய்ப்பு? அதாவது இன்னும் ஒரு 10 மாதம்